படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஒரு 3.5 மணி நேரம் போனது வந்து தெரியவே இல்லை. நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். இன்ட்ரோல் கூட நான் வெளியே வரல. ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து நான் ரிப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் மைண்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட ஸ்டைலில் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரூ ஸ்டோரியை எப்படி சொல்லணும்னு அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு ட்ரூ ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், புக்கோட ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காரு. இல்லை மாற்றிருக்குன்றத விட அந்த புக்லேருந்து எது கரெக்டான ஒரு விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு 2-3 புக்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த புக்ஸில் என்னென்ன மெயினான மேட்டர்ஸோ அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. சார் சீரியஸாகவே, ஏன்னா ஒரு சீன்ஸ்லேயும் அவரோட டச் இருந்துச்சு. ஒரு டைலாக்லேயும் ஒரு சீக்வன்ஸ்லையும் அவர் மோஸ்ட்லி டைலாக்ஸ் யூஸ் பண்ணதை விட சீக்வன்ஸாக யூஸ் பண்ணுவார், ஒரு குருவாக யூஸ் பண்ணுவார். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரோட ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல. இல்லை சிஜியே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். சிஜின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நான் இதில் வர அந்த சியோட அந்த விஷுவல்ஸ்லாம் நான் பார்க்கும்போது இது எப்படி அவர் பண்ணார் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. இல்லை ஜெயின் கேரக்டர்லாம் வந்துச்சு, அது சிஜி யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அவர் பார்த்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக எடுப்பாங்க ஒரு ஃபிலிம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டு அவர் பார்த்து லேர்ன் பண்ணுறது தான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டாம் ஹாலண்ட் வந்து அவங்க சன்னா பண்ணியிருந்தார். ஹீரோவாக பண்ணியிருந்தவரோட கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. அவர் பண்ண ஒரு விஷயமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்காகவே படத்துக்கு வரலாம். நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர். ஆமாம் இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் பேல் இல்லாமல் நம்ம என்டிஎஸில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. பட் என்னென்னா நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ இங்கே கிடச்சதுனால ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் நம்ம பார்த்த ஃபிலிம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃபிலிமோட தாட் எனக்கு இருந்துச்சு. ஓகே அவர் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சாங்க படத்தை. சூப்பராக இருந்துச்சு சார். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், சிஜிஏ இல்லாமல் எப்படி அந்த மாதிரி ரியலாக யூஸ் பண்ணாங்கன்றதே தெரியவே இல்லை. ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை போரும் அடிக்கலை, எங்கேஜும் ஆகலை. நம்ம வந்து நம்மளே எங்கேஜாக கூப்பிட்டு போயிருக்காங்க படத்து வழியாக. நல்லா இருக்குது படம். ப்ரோ மியூசிக் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்கிறேன். இல்லை கிளைமேக்ஸில் வந்து எங்கேஜ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்மளே ஐப்பேற்றி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலின்றதை விட வந்து ஹாலிவுட்டை விரும்பி பார்க்குறவங்க பார்ப்பாங்க. எஸ்பெஷலாக கிறிஸ்டோபர் நோலனை விரும்புகிறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, நம்ம பொன்னியின் செல்வன்லாம் வந்து இவர் வந்து ப்ரீ பிளான்ட் நிறையா பண்ணுவாங்க. நம்ம ப்ரீ பிளான்ட் பண்ண மாட்டோம். ப்ரீ பிளான்ட் பண்ணியிருந்தால் நம்மளோட படமும் பெஸ்ட்டு வேறு லெவலுக்கு போகும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது ப்ரீ பிளான் பண்ண வேண்டியதும், ஒரு மூவிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். தேவையில்லாத விஷயம் வேண்டாண்டுவார். இது அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருவார் ஆடியன்ஸ். நான் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே ஆக்டிங்கில், டெக்னிக்கலாக, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, நோலனுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு மாஸ்டர் பீஸு. மினிமம் ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். அவ்வளவு இருக்குது படத்தில். விஷுவல்ஸ் தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. நம்ம ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களோடய ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக விஷுவல்ஸு. மியூசிக்குமே அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மெட்டல்லாம் பண்ணிடுவோம், பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. அதுவுமே படத்தில் தெரியுது. செம்மையாக இருக்குது மியூசிக்குமே. இல்லை அது நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி தான். பொன்னியின் செல்வன் வந்து எப்படி ஒரு சினிமா விஷயங்கள்லாம் கலந்து எடுத்தாங்களோ அந்த மாதிரி இதை சினிமாவுக்காக கொஞ்சம் மாற்றி தான் எடுத்திருக்காங்க. எப்படி அதை எடுத்தாங்கன்ற ஒரு வியப்பு தான் வருது. எப்படி அந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகை கிரியேட் பண்ணணும், ஆனால் விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி எடுத்தாங்க, செட்லாம் போடாமல் அப்படின்றத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. உண்மையிலே பெரிய விஷயம் அது எடுத்தது, அந்த மாதிரி எடுத்துருக்குது. இல்லை எங்கேயுமே இல்லை. இது ஒரு தெரிஞ்ச கதை தானாலும் அந்த விஷுவல்ஸ்லேயே நம்ம மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துடுறோம். அதனால் எங்கேயுமே நமக்கு லேகெல்லாம் எதுவுமே தெரில. அது படத்தோடையே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடறோம் நம்ம. பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த முடித்த விதமும் நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. கமலால ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாராலையும் ஐமேக்ஸ் போய் பார்க்க முடியாது. பட் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க இந்த மாதிரியான பெஸ்ட் தியேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தமிழ்லேயே இருக்குல்ல படம். அதனால இது ஒரு புராண கதை தான். நிறைய இடங்கள்ல ராமாயணம், மகாபாரதம்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரியான ஒரு சிமிலர் கதை தான் இதுவும்.
படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து ஒடிசி ஃபிலிம் நாவலில் இருந்து பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் படம் விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏன்ஷியன்ட் டைம் பீரியடுக்கு நம்ம வந்து நேராக போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் கொடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் படம்ன்றாங்க, எப்படி லாக் இருக்கா? இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் அவங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ப்ரோ. மற்றபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்காக மாற சீன் பை சீன் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடப் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாகவே போச்சு. என்ன ப்ரோ? ஃபைட்டு பெருசாக இல்லை ப்ரோ. ஒரு வார் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் மட்டும் வரும். மற்றபடி ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்டண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கடலில் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நோலன் ஃபேன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. வந்து இன்டர்ஸ்டெல்லரை எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் இன்டர்ஸ்டெல்லர் உங்களுக்கு 3 தடவை 4 தடவை பார்த்தா தான் புரியும். இது வந்து ஒரு தடவை பார்த்தாவே புரியுது. அது ஒரு அட்வான்டேஜ். தமிழில் பொன்னியின் செல்வன், ஹாலிவுட்டில் எப்படி தலைவர் பார்க்குறீங்க ப்ரோ? நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் ப்ரோ ஏன் ப்ரோ அங்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அது வந்து இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதை, அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய வேணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை பொன்னியின் செல்வன் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக இருக்குது ப்ரோ. அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கதைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாக போகுது. இல்லை ப்ரோ, மேட் டேமன் தான் ஒரு 80% ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு தான். நீங்கள் டாம் ஹாலண்ட் வந்து ஒரு 15-20% அவ்வளோதான். ஆனா ஹாத்வேக்கும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டாம் ஹாலண்ட் வந்து எதுக்கு டாம் ஹாலண்டை சஜஸ்ட் பண்ணாங்கன்றதே நமக்கு தெரியல. எதுக்கு டாம் ஹாலண்ட் இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்ற யாராவது போட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். மற்ற இப்போ ஸ்பேஸ்ன்றதை தாண்டி மேட் டேமன் ஹீரோ, அவர் சுற்றி என்ன நடக்குது, அவர் ஏன் 20 வருஷம் கழிச்சு இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கார் அப்படின்றத வந்து அவரை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு ஏன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. கதையில் அவ்வளோதான் இருக்குது, அதனால் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எப்பயும் போல் வில்லன் ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிறாரு, வில்லனை ஃபுல்லாக போட்டு ரூம் உள்ளே சாத்திட்டு பொழக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் ஹீரோயின், அதாவது ஆனே ஹாத்வே கிட்ட போய் நம்ம வந்து இதுதான் என்னோட கடைசி மொமெண்ட் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு காமெடி பண்ணுறாரு. நம்ம வந்து எக்ஸைலில் இருக்க போகிறோம், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாரு. அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருந்தது. ஒரு 2.25 மணி நேரம் பில்டப் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசி 1/4 மணி நேரத்தில் ஹீரோ பூந்து அடிக்கிறாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு அடிக்கிறான்டா அப்படின்ற ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இருந்தது. இப்போ எஸ்எஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஸ்கர் வந்து கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னா எஸ்எஃப்எக்ஸுக்கு மெயினான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஃப்எக்ஸு, டைரக்ஷன், அப்புறம் மேட் டேமன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்க கேமரா ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆஸ்கர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னே தெரியல ப்ரோ, சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த தெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பெருசாக இல்லை, அந்த மாதிரியான காட்சிகளும் பெருசாக இல்லை. அப்புறம் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. ப்ரோ கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. ஸ்பெஷாலிட்டி அவரது வந்து கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. எல்லாமே லைவில் ஷூட் பண்ணுறது தானே அவர் நினைப்பார். ஓப்பன்ஹைமரே எவ்வளோ பெரிய குண்டை வெடிக்க வச்சுட்டாங்களாம், இதுக்கு என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல வந்து வருது, ஆனால் நமக்கு வந்து பெருசாக தெரியல. ஐமேக்ஸில் 600 ரூபா டிக்கெட் கேட்குறாங்க. சென்னையிலேயே 2 தேட்டர் தான் இருக்குது. எத்தனை பேர் அதில் போய் படம் பார்க்க முடியும்? ஆமாம் ப்ரோ, 20 அடி கம்மியாக இருக்கான். இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது. கிறிஸ்டோபர் நோலன் வந்து பாம்பேல படம் பார்த்துட்டு, டே என்னடா அங்கே இருக்க ஸ்க்ரீனை விட இங்கே சின்னதாக இருக்குது, இதை என்னடா ஐமேக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிருக்காரு. அது வந்து ஐமேக்ஸ்ன்றது நம்மளே ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஒரு 10 அடி, கீழே ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வேண்டியதான். ஒரு படம்ன்றதை நம்ம உள்ளே போயிட்டோம்னா நமக்கு ஐமேக்ஸாக இருந்தானே, ஸ்க்ரீனாக இருந்தானே, எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். இதில் பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். 3 hours லாங் மூவி, பட் ஸ்டில் எங்கேஜிங்காக தான் இருக்குது. எங்கேயும் ரொம்ப போர் அடிச்சு எப்போ மூவி முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தான் லேக்ஸ் இருக்குது. லைக் ரொம்ப இருக்காது. லைக் நெக்ஸ்ட் உடனே இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி அது ஃப்ளோவில் போயிடும். அது புக் வந்து விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். லைக் யாரையும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி? ரெண்டுமே வந்து எங்கேஜிங் தான், போர் அடிக்குதுன்ற மாதிரி இல்லை. 2 ஹாஃப் லாங்காக இருந்தாலும் பார்க்க முடியும். மேட் டேமன் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எல்லாரோட அதான் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றதுனால லைக் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ரோலே இல்லை, இவங்களை யூஸே பண்ணல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது, எல்லாரோட ரோலுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. நோலன் படம்னா இதை தான் எதிர்பார்த்தோம், அந்த எதிர்பார்ப்பு இதில் இருக்கா? நான் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரல. லைக் நான் அவரோட மூவிஸ் கண்டினியூஸ்லி இதுக்கு அடுத்து இது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட நான் பார்க்கல. ஸோ மேபி இது எனக்கு அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இது ஃபைனாக தான் இருந்தது. லைக் லாஸ்ட் மூவியெல்லாம் அவரோடது வந்து ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ் தியரிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால அதில் தெரிஞ்சால் தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். நிறைய டைம் லைன் காமிச்சிருக்காங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கு? டைம் லைன் நிறைய காமிச்சிருக்காங்களா? பீரியட் மூவி ஆப்வியஸ்லி அப்படி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், போர் அடிக்காது, எங்கேஜிங்காக நல்லா இருக்கும். ஃபைட்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப ஒரு மாதிரி பிளட் காட்டுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. லைக் பீரியட் மூவிக்கு எந்த மாதிரி காட்டுவாங்களோ அந்த மாதிரி தான். நல்லா தமிழ் ஆடியன்ஸ்லாம் இது எப்படி செட் ஆகணும் படம் பார்க்கலாம்? பார்க்கலாம். அதான் சொல்ல எல்லாமே ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் தானே. ஸ்டோரி அவங்களே சொல்லிடுறாங்க, அதில் நம்மளுக்கு இது எங்கேருந்து இது எதனால் இதை சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு இது இருக்காது.